Hi friends, welcome to Geethu Cooks. இன்னைக்கு நாம பிரெட் ஹல்வா செய்யலாம். அதுக்காக நான் ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு அதோட சைடு எல்லாம் நீட் பண்ணிட்டு குறுக்கு மறுக்குமா நான் 4 பீஸா கட் பண்ணி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஒரு குட்டி பாத்திரத்துல செய்யறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். நீங்க உங்க விருப்பம் போல எந்த மாதிரி பாத்திரம் எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே வேளையா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சடனா வெந்துடும். அதனால கைவிடாம நீங்க பார்த்து பக்கத்திலே இருந்து பொரிச்சு எடுத்துருங்க. திருப்பி விட்டு அழகா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமா எனக்கு 10 ஸ்லைஸ் பிரெட்டையும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகல. எல்லா பிரெட்டையும் பொரிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதே போல ஸ்டவ்வையும் ஹாஃப் ஃப்ளேம்லயே நீங்க வச்சு எடுத்துக்கணுங்க. என்னோட இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்னோட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, என்னோட உயிர் நண்பர்கள் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போது அது நல்லா காஞ்சதும் ஒரு 10 முந்திரி பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீய விடாமல் கரெக்டான பதத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த கடாயவே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு ரெடியாக இருக்குது, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அதே கடாயிலே அதே நெய்யிலேயே நான் 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அது கரைஞ்சதும் அடுத்த 1/2 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுவும் கரையட்டும். இது கரைஞ்ச பின்னாடி முழுமையாக கரைஞ்ச பின்னாடி நம்ம பொரிச்ச வச்ச இந்த பிரெட் துண்டுகளையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் துண்டுகளும் இந்த சர்க்கரை தண்ணியும் ஒன்றா கலக்கட்டும். சர்க்கரை தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நம்ம பிரெட்டுகளை பரட்டி விடணும். ஓரளவுக்கு இந்த பாத்திரம் போதுமானதாக இருந்ததுனால தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பிரெட் துண்டுகளை அப்படி இப்படி நம்ம பரட்டி விட்டுக்கலாம். முடிஞ்சால் நம்ம அது கரைஞ்சதும் நசுக்கியும் விடலாம், தப்பில்லை. பிரெட் துண்டுகள் சர்க்கரை தண்ணியோட நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா க்ரீமி டேஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் துண்டுகளோட பாலும் சேர்ந்து நல்லா கலக்கும்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பால் நம்ம பிரெட்டோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு டைட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மேலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக நாம் இந்த டிஷ்க்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இதுதான் லாஸ்ட்டு. நம்ம இப்போது நெய்யோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு டைட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிரெட் ஹல்வா டக்குன்னு சட்டுன்னு செஞ்சிடலாங்க. பாருங்கள், இப்போது இந்த டைட் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நாம் ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாம் பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் 15 நிமிஷத்தில் அருமையான பிரெட் ஹல்வா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் வீட்டில் ஃப்ரீ டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி செஞ்ச இந்த பிரெட் ஹல்வாவோட அளவு, பிரெட்டோட அளவு, சர்க்கரை, நெய் எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. பக்குவமான முறையில் நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.